வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாசலில் வந்து ஒரு கோலம் போட்டேன். குட்டியாக ஒரு கோலம். எனக்கு கோலம் பெருசாக போட தெரியாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் கோலம் போடவே கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்துட்டேன். சமைக்க வரும்போது பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட 6:20 ஆயிடுச்சு. அவசரமாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. நம்ம வீட்டை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா தோப்பு இருக்கங்காட்டிக்கு பயங்கர குளிர், எந்திரிக்கவே முடியல. இப்போ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு டிஃபனெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளும் வந்து மிச்சரும் சொல்லி கொடுத்து விட்டாச்சு. பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு சரி நம்ம குலதெய்வம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் குலதெய்வம் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாமேன்னு சொல்லி போனோம். தம்பி அவங்க வந்து பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ பூஜையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. தக்காளி சாப்பாடு தான் சாப்பிட்டு எல்லாத்துக்கூடையும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கோயில் சாப்பாடு வந்து ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டே வந்து நல்லா இருந்துச்சு. தக்காளி சாப்பாடு எங்கள் கோயிலில் பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விஷயம், யாரோ மேலே வர கோவத்தை நம்மளால் ஈஸியாக யாராவது மேலே காட்ட முடியுது. பட் யாரோ மேலே வர அன்பு மட்டும் ஈஸியாக இன்னொருத்தங்க மேலே காட்ட முடியல. ஏன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மேலே அன்பு, பாசம், நேசம், காதல், நம்பிக்கை, மரியாதை வச்சுருக்கிறவங்கள உங்களோடவும் சூப்பராக பார்த்துக்கோங்க. கடவுள் உங்களை ரொம்ப 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 நல்லா பார்த்துக்குவார். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் என் கூட.